கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இன்றைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இறைவன் தன்னுடைய இறுதி வேதமாகிய அல் குர்ஆனிலே 90வது அத்தியாயம் 8வது வசனத்திலே இறைவன் கூறுகிறான், அலம் நஜ்அல் லஹு ஐனைனி வ லிஸானன் வ ஷஃபத்தைன் அப்படின்னு ஒரு வசனத்தில் இறைவன் சொல்கிறான். இறைவன் என்ன மனிதனை பார்த்து இந்த வசனத்தில் பேசுகிறான்னு சொன்னால், மனிதனுக்கு நான் பார்க்கக்கூடிய 2 கண்களை கொடுக்கவில்லையா, பேசக்கூடிய ஒரு நாவையும் 2 உதட்டையும் நான் கொடுக்கவில்லையா, இவற்றையெல்லாம் அவன் தானாகவே செய்து கொண்டானா, தானாகவே உண்டாக்கி கொண்டானான்னு சொல்லி இறைவன் ஒரு கேள்விக்குறியோட மனித சமூகத்தை பார்த்து கேட்குறான். சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த உலகத்தில் பொதுவாக மனிதர்கள் அவசர உலகத்தில் வாழ்கிறோம். சம்பாதிக்க, சாப்பிட, தூங்க, அதே மாதிரி விவசாயம், உத்தியோகம் சொல்லி இந்த உலகத்துடைய சுழற்சியில் நம்ம சுழன்று கொண்டு என்ன செய்கிறோம்னா, இறைவன் கொடுக்கப்பட்ட அறிவாற்றலை கொண்டு அவன் கொடுத்த அருக்கொடைகளை சிந்திக்க நம்ம மறந்துடுறோம். இந்த உலகத்தில் பார்க்குறோமா இல்லையா, எத்தனையோ அருக்கொடைகள் நம்ம அனுபவிச்சு கொண்டிருக்கோம். இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், நம்ம சுவாசிக்கிற காற்று, இன்னும் எண்ணில் அடங்கா அருக்கொடைகளை இறைவன் மனித சமூகத்துக்கு கொடுத்துருக்குறான். நம்ம உடம்புல எவ்வளவோ அருக்கொடைகளை இறைவன் கொடுத்துருக்குறான். இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க நேரம் இல்லாமல் நம்ம காசு பணம், வியாபாரம், தொழில், உத்தியோகம் சொல்லி இந்த உலகத்தில் எப்படியாவது நம்ம ஒரு வசதியான வாழ்க்கை வாழணுங்கிற அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், அந்த பணம் சம்பாதிக்கிற அந்த மோகத்தில், பதவி அடைகிற மோகத்தில் வேகமாக முயற்சி செய்து கொண்டு இறைவன் கொடுத்த அந்த அருக்கொடைகளை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். இதை இறைவன் ஞாபகப்படுத்துகின்றான். அதான் பரிசுத்த குர்ஆனில் இந்த மாதிரி வசனத்தை கேட்குறான். பொதுவாக இந்த உலகத்தில் எத்தனையோ அருக்கொடைகள் இருக்குது, எண்ணிலடங்கா அருக்கொடைகள். எல்லா இறைவன் கொடுத்த அருக்கொடைகளையும் நாம் உலகத்தில் பேசி நம்ம அதை நம்ம பேச ஆரம்பிச்சோம்னு சொன்னால் நம்ம ஆயுள் பத்தாது. அவ்வளவு அருக்கொடைகள், கோடான கோடி அருக்கொடை இறைவன் மனித சமூகத்துக்கு கொடுத்துருக்குறான். அதில் ஒரு சில அருக்கொடைகளை இறைவன் குர்ஆனில் குறிப்பிட்டு மனுஷனை பார்த்து கேட்குறான், நீ சிந்திக்க வேண்டாமா, இப்படியெல்லாம் உனக்கு அருக்கொடையை கொடுத்துருக்குறேன், யோசிக்க வேண்டாமா இறைவன் கேட்குறான். அந்த மாதிரி கேட்கக்கூடிய அருக்கொடைகளில் ஒன்று தான் நம்ம 2 கண்களை பற்றி இறைவன் அலம் நஜ்அல் லஹு ஐனைன், நாம் மனிதனுக்கு பார்க்கக்கூடிய 2 கண்களை கொடுக்கவில்லையான்னு கேட்குறான். நண்பர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2 கண்கள் எவ்வளோ ஒரு அருக்கொடைகள் நமக்கு கிடச்சிருக்குது. எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? இந்த கண் நமக்கு இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் நம்ம ஏதாவது ஒரு காரியங்களை செய்ய முடியுமா? ஒரு மனிதனுக்கு கோடான கோடி சொத்து இருக்குது, உலகத்தில் பெரிய சொத்து சொகத்துக்கு அதிபதியாக இருக்கிறான். 2 கண்களுக்கு பார்வை இல்லைன்னு சொன்னால் அவர் உலகத்தில் அனுபவிக்க முடியுமா? அவர் கட்டின வீட்டை அவர் பார்த்து ரசிக்க முடியுமா? கட்டின மனைவியை பார்த்து அவர் ரசிக்க முடியுமா? உலகத்தில் அவர் கையில் வச்சுருக்க பணத்தை அவர் அதை பார்க்க முடியுமா? ஒரு இருண்ட ஒரு உலகத்துக்குள்ளே போயிடுவார். காசு பணத்தை கொடுக்குற விட இறைவன் கொடுத்த மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத அருக்கொடை தான் 2 கண்கள்ங்கிறது. 2 கண்களுக்கு இறைவன் பார்வையை கொடுத்து உலகத்தை பார்க்கும்படியாக பார்வையுள்ளவங்களாக இறைவன் ஆக்கியிருக்கானே, எவ்வளோ பெரிய அருக்கொடை. இந்த கண்கள் இல்லைன்னா உலகத்தில் இன்றைக்கி எவ்வளோ விஞ்ஞானங்கள் வளர்ந்துருச்சு, எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஒரு மனிதனுக்கு 2 கண்கள் இல்லை. உலகத்திற்கு மனிதர்களாக சேர்ந்து முயற்சி பண்ணி பெரும்பெரும் பொருளாதாரங்களை முடக்கி பெரும்பெரும் திறமசாலிகள், விஞ்ஞானிகள், மருத்துவர்களாக சேர்ந்து ஒரு மனிதனுக்கு பார்வையை கொடுத்து விட முடியுமா? எவ்வளோ விஞ்ஞானங்கள் வளர்ந்துருச்சு. 2 பார்வை இல்லாதவருக்கு 2 கண்களை கொடுத்து பார்வையை கொடுக்க உலகமே சேர்ந்தாலும் முடியாது. அப்படிப்பட்ட அருக்கொடைகளை இறைவன் கொடுத்துருக்குறான். ஆனால் என்ன நினைக்கிறோம், எனக்கு இறைவன் என்ன கொடுத்தான்னு சொல்லி என்ன செய்கிறோம், இறைவனை பற்றி நம்ம இறைவன் கொடுத்த அருக்கொடையை சிந்திக்கிறதே கிடையாது. அற்பத்தனம்னா காசு பணங்கள், அற்பத்தனமாக உலகத்துடைய இந்த 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 உலக வஸ்துக்கள் கிடைக்காத மனசில் வச்சுக்கிட்டு இறைவனுக்கு என்ன கொடுத்தான் நம்ம என்ன செய்கிறோம், இறைவன் நம்ம கொடுத்த அருக்கொடையை மறந்தவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் சாதாரணமாக வயிற்று பசிக்காண்டி பிச்சை எடுக்கிறாங்களா இல்லையா, பிச்சைக்காரர்களோட போய் கேட்டு பாருங்கள். நீங்கள் வயிற்று பசிக்காண்டி நீங்கள் என்ன செய்ய பிச்சை எடுத்து வாழ்கிறீங்க, உங்களுக்கு நான் 2 கோடி ரூபா தர்றேன், 2 கண்ணை கொடுங்களேன்னு சொல்லி கேட்டு பாருங்கள். அவர் சரி காசுக்கு பற்றாக்குறையாக தானே பிச்சை எடுக்க, 2 கண்ணை கொடுத்து 2 கோடி ரூபா வாங்கிறவங்க ஆசைப்பட்டு கண்ணை கொடுக்க இன்னும் வருவாரா? என்ன சொல்லுவார், 2 கண்ணை கொடுத்து விட்டு பணத்தை வாங்கி நான் என்ன செய்வேன், இந்த பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? அப்போ இறைவன் கொடுத்த அருக்கொடை 2 கோடி ரூபாய் இல்லை, 20 கோடி இல்லை, 200 கோடி கொடுத்தாலும் அடைய முடியாத அருக்கொடை தான் 2 கண்கள் என்பது. 2 கண்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்துருக்கானே, எவ்வளோ பெரிய அருக்கொடை. இந்த உலகத்தை பார்த்து ரசிக்கிறோம், கலர் கலராக பார்க்குறோம். ஸோ அதை யோசிச்சு பார்க்கணும். இறைவன் கொடுத்த அருக்கொடை இது. இந்த பார்வையில் நம்ம நிலைமை என்ன ஆகும்? அப்படிப்பட்ட இந்த கண்ணை பற்றி இறைவன் சிந்திக்க சொல்கிறான். யோசிச்சு பாருங்கள், மனித உடம்பில் கண்ணுங்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது.
ஒரு கண்ணை முகத்தை பார்த்தோம்னா கண்ணில் என்ன புருவம் இருக்குது, அந்த புருவத்துக்குள்ளே கீழே கண்கள் இருக்குது, அந்த கண்ணை மூடி மறைக்கக்கூடிய கண் இமைகள் இருக்குது. இதெல்லாம் அப்படியே அமைச்சு நம்மளை என்ன செஞ்சுருக்கான், நமக்கு எல்லாம் கண்ணை கொடுத்துருக்கான். இந்த புருவம் எங்கே இருக்குது, நமக்கு என்ன யோசிச்சிருக்கோமா? அந்த புருவம் இருக்குது, எவ்வளோ பெரிய அருக்கொடை. இந்த புருவம் என்பது மனிதனுக்கு அழகு கொடுக்கறதுக்காண்டியும் கண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு 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 படைப்பாக இறைவன் இந்த புருவத்தை எல்லாம் கொடுத்துருக்கான். அது எப்படி சொன்னால், நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த வேர்வைகள், தலையில் இருக்கக்கூடிய வேர்வை துளிகள்லாம் கண்களுக்குள்ளே இறங்கிடாமல் ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக இந்த புருவங்கள் இருக்குது. இந்த வேர்வை துளிகள் உப்பு நீரானது. இது கண்ணுக்குள்ளே இந்த கண் புருவம் இல்லைன்னு சொன்னால் நேரடியாக கண்களுக்குள்ளே அந்த நீர் இறங்கிவிடும். அந்த வேர்வை துளிகள் கண்ணுக்குள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்காண்டி அதை ஒரு வடிகாலாக வடிகட்டியாக எல்லாம் இறைவனை செஞ்சுருக்கான்னு சொன்னால் அந்த புருவத்தை படைச்சு அந்த புருவத்து வழியாக நீர் என்ன செய்யணும், வலிஞ்சு அப்படி என்ன செய்யணும், நமக்கு அந்த சைடில் அப்படி இறங்கும். இறைவன் எப்படிப்பட்ட ஏற்பாடை நமக்கு கொடுத்துருக்காங்க, கண்களை கொடுத்து புருவத்தையும் எல்லாம் இறைவன் கொடுத்துருக்காங்க. அந்த புருவம் ஏன் இருக்குன்னு சிந்திச்சிருக்கமா? தலையில் முடி வளர்ந்துக்கிட்டே போகுது, புருவ முடிகள் அது மாதிரி வளருதா? தலையில் இருக்க முடிக்கும் புருவ முடிக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது? ஒரு 4 இன்ச்சு வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தலையில் இருக்கக்கூடிய முடிகள் வளருது, மீச முடி வளருது, தாடி முடி வளருது, ஆனால் புருவ முடி வளர்றதில்லை. நம்ம உடம்புக்குள்ளே இந்த ஒரு கட்டுப்பாட்டை கொடுத்தது யார்? புருவ முடி இது மாதிரி தலைமுடி மாதிரி வளர்ந்தால் என்ன எவ்வளோ சிரமம் ஏற்படும். நம்ம புருவ முடியை பிடிச்சி வெட்டிக்கிட்டு இருக்கணும். ஒரு வாரம் 10 நாள் நம்ம இருந்துட்டோம்னா முடி வளர்ந்து கண்களை மறைச்சிக்கிறோம். அப்போ புருவ முடிகளை பிறந்ததுலேருந்து வளர்றதே கிடையாது. இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு 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 கட்டுப்பாடை கொடுத்தது யார்? புருவ முடி இவ்வளவு நீளத்தான் வளரணுங்கக்கூடிய அந்த சிஸ்டத்தை நம்ம உடம்புல கொடுத்தது யார்? யோசிச்சு பார்க்கணும். அந்த புருவத்தை கொடுத்து அழகுபடுத்தி கண்களை பாதுகாக்கக்கூடியதாகவும் அல்ல இறைவன் கொடுத்துருக்குறான். அது மாத்திரமா கண்களுக்கு மூடியாக கண் இமைகளை இறைவன் கொடுத்துருக்குறான். அதாவது அறிஞர்கள் சொல்கிறாங்க, மருத்துவர் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு மனிதன் 15,000 தடவை மூடி கண் இமைகளை மூடி என்ன செய்கிறோம், நம்ம முழிக்கிறோம். கண் இமைகள் நம்ம கண் சிமிட்டுறோமா இல்லையா? ஒரு நாளைக்கு 15,000 தடவை கண் சிமிட்டுறோம். ஒரு சாதாரண இரும்பு எடுத்து நம்ம அப்படி அது மாதிரி வளைச்சி பார்த்தாலும் இரும்பு உடஞ்சி போயிடும். கண் இமைகள் நினைக்காது கண் இமை வலி எடுத்துருக்குதா? கண் இமைகள் மூடி முழிக்கிறது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குதா? சும்மா கண்ணை நோக்கி ஏதாவது ஒரு பொருள் வந்துட்டால் உடனே கண் இமைகள் மூடிக்கொள்ளுது. நம்மளை அறியாமே அனிச்சையாக நடக்குது. இறைவன் கண்களை பாதுகாக்கானே கண்ணுடைய இமையை கொடுத்துருக்கானே, எவ்வளோ பெரிய இறைவனை கிருபை. அந்த கண் இமைகளில் கண் முடி இருக்குது பார்த்தீங்களா? அந்த கண் முடிகளும் யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம உலகத்தில் யார் இப்படி திட்டமிட்டு மனிதனுடைய சந்தோஷத்துக்காண்டி, மனிதனுடைய ராகத்துக்காண்டி, மனிதனுடைய பிரயோஜனத்துக்காண்டி இவ்வளவு நுணுக்கமாக அந்த கண் இமைகளில் முடிகள் இருக்கு பாருங்க. காற்றில் இருக்கக்கூடிய தூசிகள் கண்ணில் படாமல் இருக்கிறதுக்காண்டி கண் இமைகளை இறைவனை முடிகளை கொடுத்துருக்குறான். இதை சிந்திச்சு பார்க்கணும் சகோதரர்களே, நண்பர்களே. இறைவனுடைய அருக்கொடை எவ்வளவு அருக்கொடை. அதே மாதிரி கண் இமைகளை மூடினார்தான் கண்களுக்கு தூக்கம் வரும். கண் இமைகள் என்ன தூங்க முடியாது. கண்களுக்கு எவ்வளோ பெரிய அந்த கண்ணுடைய மேல் பகுதியில் கண்ணீர் சுரப்பிகள் இருக்குது. கண்ணீர் சுரந்து கொண்டே இருக்குது. ஒரு நாளைக்கு 1 மில்லியன் அளவுக்கு கண்ணீர் சுரக்கிறதாக விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, மருத்துவ விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அந்த கண்ணீர் துளிகளை கண்கள் முழுக்க என்ன செய்யுது, இந்த கண் இமைகள் மூடி முழிக்கும் போது கண்ணில் அப்படி ஈரப்பதத்தை ஏற்படுத்துது. கண்ணில் ஈரப்பதம் இல்லைன்னு சொன்னால், கண் உலர்ந்துச்சுன்னா கண்ணை திறந்தனால பார்க்க முடியாது. கண்களை சுழட்டி பார்க்குறதுக்கு ஈரப்பதங்கள் தேவை. அந்த ஈரப்பதத்தை கொடுப்பதற்காண்டி கண் என்ன செய்யுது, மூடி முழிச்சு கண்களுக்கு ஈரப்பதத்தை கொடுக்குது. எவ்வளோ ஒரு இறைவனுடைய ஏற்பாடு. கண் இமைகள் இல்லாட்டி என்ன செய்வோம் நாம்? அப்படியே ஒரு ஷட்டர் சிஸ்டத்தில் அப்படி திறந்தோம்னா கண்ணுடைய அந்த சின்ன அந்த எலும்பு உள்ளே போயிடுது. அப்படியே ஷட்டர் சிஸ்டத்தில் திரும்ப கண்ணை மூடிக்கொள்வது. எவ்வளோ பெரிய சிஸ்டத்தை இறைவன் கொடுத்துருக்குறான். நம்ம உடம்புல தானங்க இருக்குது. என்னைக்காவது அதை பற்றி யோசிச்சிருக்கிறோமா? கண்ணுங்கிற ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. இந்த கண் சின்ன ஒரு பால் மாதிரி இறைவனுக்கு நமக்கு கொடுத்து அதனுடைய 75% அந்த கண் என்ன செய்யுது, நம்ம மண்டை அந்த கபால ஓட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு 20% வெளியில் தெரியுது. அந்த 25% அந்த கண்ணில் அல்லாஹ் இறைவன் ஒரு கருவிலியை கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா லென்ஸை கொடுத்து அதில் கண் பாவையை கொடுத்து என்ன செய்கிறான், நமக்கு கண்ணை இந்த உலகத்தை ஒரு கேமரா சிஸ்டத்தில் இறைவன் படைச்சிருக்கிறான். ஒரு கேமரா மாதிரி இயங்குது. கண்ணுடைய கேமராவுடைய பவர் எவ்வளோ தெரியுமா? மருத்துவ விஞ்ஞானி சொன்னால் 576 மெகா பிக்சல்கள். ஒரு கண் இருக்குது, ஒரு சின்ன ஒரு வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரத்தை கூட கண்ணு பார்த்துரும். அவ்வளோ பெரிய ஒரு பியூரிஃபைடு கேமரா உலகத்தில் எதுக்கு மனுஷன் கண்டுபிடிக்கலை. அப்படிப்பட்ட அற்புதமான கேமரா சிஸ்டத்தில் இறைவன் கண்ணை படைச்சிருக்கிறான். இந்த கண்ணு கொடுத்து இந்த கண் லென்ஸ் இருக்கு இல்லையா, கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கண் அந்த கார்னியான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி, கண்ணுடைய அந்த கருப்பு பகுதி கார்னியான்னு சொல்லுவாங்க. அதோடைய சென்ட்ரு பகுதி தான் நமக்கு ஒளி ஊடுருவி அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த உருவங்கள்லாம் உள்ளே போய்
அந்த கண்ணுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய விழித்திரையில் உருவங்கள் விழுகுது. அப்போ நம்ம இருட்டுக்குள்ளே போனோம்னு சொன்னால் அந்த கண் பாவை, அதாவது அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த சிறு ஓட்டை பெருசாக விரியும். விரியும்போது லென்ஸு சேர்ந்து என்ன செய்யும், பெருசாக ஆகி அந்த இருட்டுக்குள்ளே இருக்க பொருள்களை பார்க்கறதுக்கு கண் பாவை விரிஞ்சு கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வெளிச்சத்துக்கு போயிட்டோம்னா கண் பாவை சுருங்கிக்கிறோம். இதெல்லாம் ஒரு சுருங்கு தசைகளாக இறைவன் கண்ணுடைய முன்பகுதியை படைச்சு அற்புதமாக படைச்சிருக்கிறான். நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள்லாம் இந்த லென்ஸ் வழியாக, அந்த கண் பாவை வழியாக உள்ளே போய் கண்ணுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய விழித்திரையில் பட்டு அந்த விழித்திரையில் இருக்கக்கூடிய அந்த அறைகள் இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன செய்யுது, ஒரு மின்காந்த அலைகளாக மாறி கண் நரம்புகள் வழியாக மூளைக்கு சமிகை அனுப்பப்படுது. அப்போ ஒளி அலைகளை மின்னலைகளாக என்ன செய்யுது, கண் மாற்றுது. எவ்வளவு ஏற்பாடு! ஒரு நிமிஷத்துக்கு 1500 படங்களை என்ன செய்யுது, கண் படம் பிடிச்சு மூளைக்கு அனுப்புது. சரி, யோசிச்சு பார்க்கணும், எவ்வளோ ஒரு இறைவன் நமக்கு அற்புதத்தை கொடுத்துருக்குறான். கண்ணுங்கிற எவ்வளோ நேமத்து, இன்னும் சொல்லப்போனால் அதுக்குள்ளே எவ்வளவோ அற்புதங்கள் உள்ளே இருக்குது. நீ கண்ணை பற்றி படிக்கிறதுக்கு தனியாக மருத்துவத்துறையில் ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட்டே, தனி ஒரு துறையே இருக்குது. கண் டாக்டர்னு சொல்கிறாங்களா இல்லையா, அவங்க அது கண்ணை போய் படிக்கிறதுக்கு 3 வருடம் 4 வருடங்கள் செலவழித்து படிக்கிறாங்க. இன்னும் அது கண்ணை படிக்க முடியலை. இதுக்கு மேலே வெளிநாடுகளில் மேற்படிப்பு இருக்குது. இறைவன் கொடுத்த ஒரு சாதாரண கண்ணை படிக்கிறது கூட மனுஷனுக்கு ஆயுஸ் பத்தாது. இன்னும் அவ்வளோ அற்புதங்கள் கண்ணுக்குள்ளே இருக்குது. ஸோ எவ்வளோ ஒரு அற்புதமாக இறைவன் படைச்சிருக்கான். இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மனிதனுக்கு 2 கண்களை கொடுக்கவில்லையா, இந்த கண்ணை அடைந்து விட்டு மனிதனை மறந்து உலகத்தில் வாழ்கிறான், என்னை பற்றி சிந்திக்கிறது இல்லை, எனக்கு நன்றி செலுத்துறது இறைவன் கேட்குறான். அப்போ கண்ணை நம்ம பார்த்து நம்ம இறைவன் கொடுத்த அருக்குடையை சிந்திக்கணும். இது சாதாரண ஒரு நேமத்தான். இது மாதிரி கோடிக்கணக்கில் நம்ம உடம்புலையும் சரி வெளியிலையும் சரி கோடிக்கணக்கான அருக்குடை இறைவன் கொடுத்துருக்குறான். அதெல்லாம் சிந்திச்சு பார்க்க சொல்லி இறைவன் சொல்கிறான். சிந்திச்சு பார்க்கணும் சகோதரர்களே, இதெல்லாம் எப்படிப்பட்ட அருக்குடைகள், இறைவன் கொடுத்த அருக்கொடை, எப்படிப்பட்ட அருக்கொடையை அனுபவிச்சுட்டு இறைவனை மறந்து நம்ம வயிற்று பசிக்காண்டி வாழ்ந்துட்டு போயிட்டோம்னு சொன்னால் என்ன ஒரு வாழ்ந்ததுக்கு அர்த்தம்? 6வது நமக்கு அறிவை கொடுத்துருக்கானே, 6வது அறிவை கொடுத்து மனுஷனாக படைச்சிருக்கிறான். சிந்திக்கக்கூடிய அறிவை கொடுத்துருக்கான். சிந்திச்சு பாருங்கிறான். சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் யார் கொடுத்தது? இறைவன் உரிமையோடு சொல்கிறான், நான் தான் கொடுத்தேங்கிறான். அல் குரானில் தபாரக்கல் சூரா 67வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் சொல்கிறான், குல்ஹு வல்லதி அன்ஷாக்கும் மஜலக்கும் சமகா வல் அப்சார வல் அஃபீதா கலீலமா தஷ்குரூன். நபியை நீங்கள் கூறுவீராக, மனிதர்களுக்கு நான் கண்களையும், அதாவது செவிப்புலன்களையும் கண்களையும் இதயத்தையும் கொடுக்கவில்லையா, அவர்கள் இவெல்லாம் கொடுத்தும் கூட குறைவாகத்தான் நன்றி செலுத்துகிறாங்கன்னு இறைவன் சொல்கிறான். செவிப்புலன்களையும் கண்களையும் இதயத்தையும் நான் தான் கொடுத்தேங்கிறான். எங்கே வச்சு கொடுத்தான்? தாயின் கருவறையில் வச்சு கொடுத்தான். சாதாரண ஒரு கண்ணாஸ்பத்திரிக்கு போய் கண்ணில் ஒரு சின்ன ஒரு நம்ம கண் தெரியாமல் கண்ணில் ஒரு பிரச்சனை நோய் வந்து சொன்னால் கண்ணாஸ்பத்திரிக்கு போகிறோம். ஒரு கண் லென்ஸ் மாற்றணும், கண் லென்ஸில் புரை வந்துருச்சு, கண் தெரியல, லென்ஸை போய் மாற்றுறோம். டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி அந்த லென்ஸை எடுத்துகிட்டு செயற்கை லென்ஸை வச்சு விடுறாரு. அந்த லென்ஸை வச்சு விட்டதுக்கு என்ன செய்கிறோம், 20,000 30,000 பில்லை கட்டி டாக்டருக்கு நன்றி சொல்லிட்டு வர்றோம். இறைவன் நமக்கு தாயின் கருவையில் இருக்கும் போதே லென்ஸை கொடுத்தானே, இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு அழகான லென்ஸை கொடுத்து அழகாக கண்ணை படைச்சு இந்த உலகத்தில் பிறக்க வச்சானே, அந்த இறைவனை நினச்சி பார்த்துருக்கோமா? நன்றி தெரிவிச்சிருக்கிறோமா? சில யோசிச்சு பார்க்கணும். நம்ம கண்ணிலே வச்சு ரத்த நாளங்கள் இல்லாத ஒரு பகுதி இந்த லென்ஸு தான். ரத்த நாளங்களே கிடையாது. மற்ற உறுப்பெல்லாம் ரத்த நாளங்கள் இருக்குது. கண்ணில் அந்த லென்ஸில் மட்டும் ரத்த நாளங்கள் இருக்குது. ஏன் ரத்த நாளங்கள் இறைவன் கொடுக்கல? அந்த லென்ஸில் ரத்த நாளங்கள் போனால் நம்ம பார்க்கக்கூடிய பார்வை, அந்த ஒளி என்ன செய்ய தடைப்படும், ஓடாக தெரியும். அதனால தான் லென்ஸில் ரத்த நாளங்களை கொடுக்காமல் இறைவன் செஞ்சுருக்கான், கண்ணில் ஃபிட் பண்ணியிருக்கான். இதெல்லாம் பரிணாமத்தினால தான் ஏற்பட்டு. எத்தனையோ கடவுள் மறுப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க, மனுஷன் பரிணாமத்தில் உண்டானா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுள் மறுப்பாளர்கள் சிந்திச்சு பார்க்குறோம். இதெல்லாம் யாரை கொண்டு ஏற்படும்? இப்படியெல்லாம் கண்ணுக்குள்ளே லென்ஸுக்கு ரத்த நாளங்களை கொடுத்தா மனிதன் பார்க்கறதுக்கு சிரமப்படுவான்னு சொல்லி ரத்த நாளங்கள் இல்லாத லென்ஸை நமக்கு நம்ம சின்ன கண்ணில் ஃபிட் பண்ணியிருக்கானே. இதெல்லாம் எவ்வளோ திட்டமிட்டான ஒரு படைப்பு, திட்டமிட்ட ஒரு உருவாக்கம். அதில் சோதனை இறைவன் அல்லாஹ் தான் நம்மளை இவ்வளோ அழகாக படைத்தான். அந்த ஒரு இறைவனை, அந்த ஒரு கடவுளை உலகத்தில் நினச்சி நன்றி செலுத்தி நன்றியுள்ளவங்களாம் உலகத்தில் வாழலாம். ஏதோ சம்பாரிச்ச சாப்பிட்டோம்னு சொல்லி உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. கடவுளை மறந்து வாழ்ந்துடக்கூடாது. அவனை நினைப்பதற்கான தான் இறைவன் உலகத்தில் படைச்சதா சொல்கிறான். அவனை நினைச்ச நன்றி செலுத்தணும். இன்னும் நிறைய அருக்குடையில் இறைவன் அடுத்தடுத்து சொல்கிறான். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இறைவன் கொடுத்த அருக்குடையில் ஒன்றாக நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். சகோதரி உங்கள் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.